குண்டு புசுக்குன்னு இருக்கான். நல்ல ஒரு ஃபீடு. மேல் இவன் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கான். ஸோ அதனால் இந்த கேவு மாதிரி இடத்துக்குள்ளே ஃபுல்லாமே போய் மண்ணை நோண்டி 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 வந்து அந்த மாதிரி மேடு பள்ளமாக கேக்கி வச்சுருப்பான். ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி உள்ள நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய அப்டேட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரிஃப்டெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் மக்களே. ஸோ சில ஃபிஷஸ் எல்லாமே நம்ம டேங்கில் உள்ள ஃபிஷஸே இந்த 5 feet டேங்குக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அண்டு நிறையா கமெண்ட்ஸ் நமக்கு நிறையா வந்துச்சு. ஸோ எதுக்கு இப்படி வச்சுருக்கீங்க, டேங்கை ரொம்ப ஒஸ்ட்டாக வச்சுருக்கீங்க, இதுக்கு நீங்கள் ஃபிஷ்ஷே வளர்க்க வேணாம், வளர்க்க முடியலாம், விட்டுருங்க. நிறையா கமெண்ட்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ கமெண்ட்ஸை பார்த்ததுமே இப்படிலாம் இருக்கவே கூடாது. நான் வந்து வாட்டர் வந்து ரெடியூஸ் பண்ணி ஏற்றினேன், இருந்தாலும் டேங்க் அப்படியே தான் இருந்துச்சுன்னு எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போது பக்காவாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மேக்கிங் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியாக அவங்க பார்த்துக்கோங்க. நம்மளோட 5 feet டேங்க்கு ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருந்துச்சு. கமெண்ட்ஸில் நம்மளை வந்து திட்டாத ஆளே இல்லை. ஏன் ப்ரோ இப்படி வச்சுருக்கீங்க, கேர் பண்ணுங்கள், சரியாக பார்க்கவே மாட்டேறீங்க, ஃபிஷ்ஷை பார்க்கலன்னா விட்டுருங்க, கேர் பண்ணிக்க தெரிலனா விட்டுருங்க, இதை நீங்கள் பண்ணாதீங்கன்னாங்க. ஸோ இந்த டேங்க்கை வந்து நிறையா ஃபிஷ் இழந்துட்டோம். காரும் இப்போ லாஸ்ட்டாக காலியாகிடுச்சு. அரவோனா ஆயிலில் கேரே நீங்கள் சொன்ன மாதிரி இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ இதை இப்படியே விட முடியாது இல்லையா. இதில் வந்து செனைகள் நல்லா தான் இருக்குது. இதில் வந்து புதுசாக வந்து ஜிலேபி கண்டை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கெளுத்தி ஃபிஷ்ஷு இருக்கிற ஃபிஷ் வந்து இதில் நல்லா தான் இருக்காங்க. ஹெல்த்தியான என்னால் இப்போ ஷோராக சொல்ல முடியாது, நல்லா இருக்காங்க. ஸோ இதை வந்து நான் புதுசாக அப்டேட் பண்ண போகிறேன். இதில் ஃபிஷ்ஷஸ் வந்து இப்போ மான்ஸ்டர் ஃபிஷ் ஆட் பண்ணலாமான்றதை விட இதில் உள்ள ஃபிஷ்ஷஸ் இவங்க அந்த ஃபிஷ்ஷோட வாய்க்குள்ளே போகாத அளவு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரிஃப்ட்வுட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து இந்த டேங்கில் செட் பண்ண போகிறேன். அப்படின்றதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்காண்டி நான் நிறையா யோசிச்சு வச்சுருக்கேன். இந்த டேங்கை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறேன். இருக்கிற ஃபிஷ்ஷை வச்சு இந்த வீடியோவில் வந்து பெஸ்ட்டாக காமிக்கணும்னா அதுக்காண்டி தான். இதில் உள்ள ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா ஒரு 3 inch மேலே வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வேணால் இருக்கும், பட் அவங்க ரொம்ப ஸ்பீட் மூவிங் ஃபிஷ்ஷு. ஸோ தாராளமாக நம்ம இந்த டேங்க்கில் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த டேங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன் மக்களே. ஆஃப்டர் க்ளீனிங் பாருங்கள், ஒரு ஆல்ஜே கூட இல்லை. இப்போ என்னென்னா டோட்டல் செட்டப்பையும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதனால் இதில் உள்ள ஃபிஷ்ஷஸ் ஃபுல்லாமே நம்ம பிடிச்சி தனியாக வச்சுக்கிறது தான் நல்லது. ஓ சென்னைகள் சரியான ஜம்ப் பண்ணியிருப்பான். ஒரு ஃபிஷ்ஷு கூட தெரிய மாட்டேங்குது. இந்த ஜிலேபி கண்டை பாருங்களேன், லைக் க்ரீன் டெரர் மாதிரி, சிச்சிலட் மாதிரி இருக்கும். க்ரீன் டெரர் சிச்சிலட் மாதிரி, சிச்சிலட் ஃபேமிலி தான், ஆனால் ஜிலேபி கண்டை மாதிரி இது இருக்காது பாருங்கள். இது வந்து அடிப்பட்டு எல்லாமே வளர்ந்தது. ஸோ அதனால் அதோடய ஸ்கின்ஸ் ஃபுல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் க்ரீன் டெரர் ஃபீமேல் மாதிரியே இருக்கும். ஃபேஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து சரியாக அடிபட்டுருந்துச்சு, அதுவாகவே க்யூர் ஆயிடுச்சு. செனைகளையும் பிடிச்சிட்டோம் நம்ம. ஈஸியாக வந்து மாட்டிடுவார் ஒரு. இந்த ஃபிஷ் தான் இருக்கிறதுல ஈஸியாக கையிலேயே பிடிச்சிடலாம் நம்ம. ஒரு வழியாக கெளுத்தி மீனையும் பிடிச்சாச்சு. இவ்வளோ தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் தாங்க நம்ம இந்த ஃபிஷ்ஷை பிடிக்கவே முடிஞ்சிச்சு. கூடா ஸோ 4 ஃபிஷ்ஷஸையும் பிடிச்சிட்டோம். இப்போ டேங்க் பாருங்கள். இப்போ வந்து டோட்டல் செட்டப், அதாவது சேண்ட் இருக்கும், அந்த ராக்ஸ் ஃபுல்லாமே எடுத்துகிட்டு ட்ரிஃப்ட்வுட் ஆட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். புது செட்டப் இது. டாப் ஆங்கிளில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது கீழே வரையும் காமிக்கிறேன். அது வந்து எப்படின்னா அந்த நேச்சரில் இருக்க மாதிரி. ஸோ மான்ஸ்டர் டேங்க்குக்கு நம்ம இப்படி செட் பண்ணியிருக்கோம். அதாவது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் கிரிப்பு மாதிரி இந்த பெரிய ராக்கு இந்த சைடில் வந்து கேப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த சின்ன ராக்ஸையும் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி வச்சு பார்த்தோம்னா ஓரளவு தெரியுது. அந்த பேக்ரவுண்டு பிளாக்னால நமக்கு தெரில, பட் லைட்டிங்லாம் போட்டு செட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இந்த டேங்க்கில் உள்ள எல்லா ஃபிஷ்ஷஸுமே இப்போ அந்த டேங்க்குக்கு வந்துடும். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கானுங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போது இவங்களை டேரெக்டாக பிடிக்க முடியாது.
வாட்டர் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பிடிக்க முடியும். இன்க்ளூடு ஸ்னெயில் கொண்டுமே நம்ம தூக்கி அதில் தான் போட போகிறோம். ஏன்னா ஃபிஷ்ஷஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. செனைகள், கெளுத்தி மீன், ஒரு ஜிலேபி கண்டை அந்த கம்யூனல் டேங்க்கில், அதாவது அந்த ஆத்து மீன் தொட்டியில் தான் இருந்துச்சு. கம்யூனலில் தான் வளர்ந்துச்சு. ஸோ இவனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. இதில் இருக்கவங்க எல்லாமே மாட்டியிருக்காங்க பாருங்கள். கெளுத்தி மீன் அவன் மட்டும்தான் தனியாக அவன் மட்டும்தான் தனியாக இருக்கான். ஸோ அவனும் கலர் சூப்பர் பாப்பப்பாக இருக்கான். மேபி நமக்கு அடுத்து கேப்டிவிட்டிலேருந்து இன்னொரு கெளுத்தி மீன் கூட கிடைக்கலாம். ஜிலேபி கண்டை நல்லா செட் ஆகிட்டான். சினைகளோட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க அவங்க. நானே நிறையா டைம் பார்த்துருக்கேன். 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு எல்லா ஆங்கிலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் சேம் டைம் இதுலேயுமே இப்போ நம்ம வாட்டர் ரெடியூஸ் பண்ணி ஏற்றிடுவோம். இதுவும் ஒஸ்ட்டாக இருந்துச்சு, ஸ்க்ரப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் பளபளன்னு ஆயிரும். இது டெட்ரா டேங்க்கு, போலார் பேரட் மேலு. சைஸை பாருங்கள், புசுக்குன்னு இருக்கான். நல்ல ஒரு ஃபீடு. மேல் இவன் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கான். ஸோ அதனால் இந்த கேவு மாதிரி இடத்துக்குள்ளே ஃபுல்லாமே போய் மண்ணை நோண்டி வந்து அந்த மாதிரி மேடு பள்ளமாக்கி ஆக்கி வச்சுருப்பான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோரி கேட் ஃபிஷ். நம்ம டேங்க் இந்த 3 feet டேங்க் வாங்கினதுலேருந்து இருக்கானுங்க இவங்க எல்லாமே. அல்பினோவில் ஒரு 4 இருக்கும், பிளாக்கில் வந்து 5 இருக்கும். மேல் ஃபீமேலாக தான் இருப்பாங்க. இவங்க வந்து எக்லாம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரில, ஃபிஷ்ஷஸே சாப்பிட்டாங்க போல். பேராக இருப்பாங்க இவங்க. இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியலை, தெரில. மேபி இது ஃபீமேல், சாரி இது மேலு. ஐயோ, இது ஃபீமேலு, இது மேலாக இருக்கலாம். சைஸ் பாருங்கள், இதை விட இது வந்து குண்டாக இருக்குது. வீடியோஸ் ஒரே ஒரு சர்ஃபே டெட்ரா. இதுவும் நம்ம ஃபிஷ் டேங்க் வாங்கினப்போ இருந்த சர்ஃபே. எல்லா சர்ஃபேயும் செத்து போச்சு, இது ஒன்று தான் இருக்குது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 inch கிட்ட தண்ணி விட்ருக்கேன். ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். பாருங்கள், இப்போ வாட்ரு வந்து க்ளீன் ஆகிருச்சு. புது தண்ணி ஆட் பண்ணிட்டோம் நம்ம. அண்ட் அப்படியே இப்போ நம்ம 5 feet டேங்கை பார்க்க போகிறோம். 5 feet டேங்கில் நிறைய அப்டேட்ஸ் பண்ணிட்டேன். ஃபிஷ்ஷஸ் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஆற்று மீன் எல்லாத்தையுமே விட்டேன். ட்ரிஃப்ட் வுட் செட்டப் இப்போ எப்படி தெரியுது பாருங்கள். சூப்பராக அடாப்ட் ஆகிடுச்சு மக்களே. அண்ட் ஒரு ஃபிஷ்ஷெல்லாம் இன்னும் சூப்பர் ரெட்டாக இருந்துச்சு. போட்டதுமே தான் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இப்போ நல்லா ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ரெடியூஸ் ஆச்சுன்னா அவ்வளோ ரெடியூஸாக இருக்கும். சரியான ரெட் லைன் இருந்துச்சு. அண்டு உழுவ மீன் மட்டும் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிச்சு, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ரிடேட்டர் ஃபிஷ்ஷை ஃபுல்லாமே இந்த டேங்க்கில் போட போகிறோம். இவங்க மேலே ஃபுல்லாக அந்த புது தண்ணி இருக்கனால பபிள்ஸ் இருக்குது. ஸ்விம் பண்ண சரியாயிரும். மேபி இலக்க கூட சான்சஸ் இருக்குது, தெரில, பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம இவங்களை அப்படியே தூக்கி விட்டுறலாம். இருங்கடாடி. ஐயோ, வேர்ல்ஸ் போயிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த கேட் ஃபிஷ்ஷு புது ஃபேமிலியோடு அவனுக்கு செட் ஆகணும். நேராக போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஜிலேபி கண்டையை தான் கையில் பிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இவங்களோட இருந்தவங்க தானே, ஸோ ப்ராப்ளமே இல்லை. புது செட்டப் அவங்களுக்கு வந்து லைக் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே நம்புகிறேன். சினைகள் இந்த பைப்பில் இருக்குது. அவன் உள்ளே போய் ஒளிஞ்சுட்டான். அவன் வாயில் மட்டும் உழுவ மீன் மாட்டினா காலி. உழுவ மீன் அவங்களுக்கான பைப் செட்டப். சென்னைகள் வந்து புது செட்டப் வந்து ரிசர்ச் பண்ணுது. மேபி உழுவ ஃபிஷ்ஷை பார்த்தானா உழுவைக்கு வந்து நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. அதை யோசிக்காமலே விட்டுட்டேன். கெளுத்தி ஃபிஷ்ஷையும் பிடிச்சிட்டோம். பைப்புக்குள்ளே மாட்டிகிட்ருக்கான். பார்த்துக்கோங்க, வேணும் தான் கெளுத்தி, நாட்டு கெளுத்தி. இந்த வந்துட்டான் உழுவ ஈஸியாக நழுவிடுறா. இவங்க மத்தியில் மாட்டின செத்தனி கொஞ்சம் கூட பயமில்லாமல் இருக்கான் பார்த்தீங்களா. ஆனால் இவன் வளர்ந்தானா இது உள்ள எல்லா ஃபிஷ்ஷையும் ஈஸியாக சாப்பிட்ருவான். போடா, ஒளிஞ்சுக்கடா.
சினைகள் பார்த்தானா தூக்கிடுவான் மக்களே. தலைவனுக்கு பயமே இல்லாமல் இருக்கான் பாருங்க. அவனுக்கு தெரில பெரிய 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 ப்ரெடேட்டர் ஃபிஷ் இதுக்குள்ளே இருக்குன்றது. அதனால் தைரியமாக இருக்கான். மாட்டினானா ஒன்றுமே பண்ண முடியாது. மேபி இவனை பிடிச்சி கூட நம்ம அந்த டேங்க்கில் விடலாம். ட்ரை பண்ணுவோம். ஓ ஓ ஓ உழுவையை பிடிச்சாச்சு. இந்த டேங்க்கில் கூட விடுவோம். இந்த டேங்க்கில் கூட ஐர மீன் இருக்குது. எனக்கு கொஞ்சம் பாண்டிங்காக இருக்கும். அங்கே போயிட்டான். ஸோ இதில் வந்து அட்டாக் பண்ண முடியாது. அவனை ஈஸியாக போய் ஹைட் ஆயிடுவான் சின்ன சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே. எனக்குள்ளே ஐர ஃபிஷ் இருக்குது. ஸோ உள்ள கலங்களாக இருக்குது கொஞ்சம், சாரி. ஸோ இதில் வந்து அவன் ஈஸியாக செட் ஆயிடுவான் மக்களே. வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட 5 feet டேங்கோட நியூ அப்டேட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ஓரளவு நல்லா ஆகிட்டாங்க, செட் ஆகிட்டாங்க. ஸோ பிடிச்சி போட்டேன், கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க, இப்போ வந்து சூப்பராக செட் ஆகிட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. அண்ட் மறக்காமல் கமெண்ட்டில் நம்மளோட 5 feet டேங்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நிறைய அப்டேட்ஸ் சீக்கிரமே வரும். சீக்கிரமே பார்க்கலாம். பாய்.